கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை லேவியராகமத்தின் புஸ்தகம் the book of Leviticus chapter 6 ஆறாம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் ஆறாம் அதிகாரம் 12-13. பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன்பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்கு கடவன். 13ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. ஹல்லேலூயா. The fire should be kept burning continuously. இன்னைக்கு ஆண்டவர் திருச்சபை பார்த்து சொல்கிற காரியம், நமக்குள்ளாக இருக்கிற அந்த தேவ அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் இன்னும் நம்மை அனல் மூட்டி எழுப்புவாராக. இன்னும் கர்த்தருக்காக நம்ம பிரகாசிக்க எரிந்து கொண்டிருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இங்கே ஆண்டவர் மோசேயை நோக்கி சொன்ன ஒரு பிரமாணம், ஒரு கட்டளையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாத்திராகமம் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக கற்பனைகளை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். அதிலே ஒரு கட்டளை தான் என்னவென்று சொன்னால், பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். The fire should be kept burning on the altar continuously. அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 13ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. It should not go out. It must not go out. அது ஒருபோதும் அணைந்து போகக்கூடாது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்கினியை கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையிலே பற்ற வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவன் அந்த அக்கினியை நமக்குள்ளாக ஆரம்பித்து வைக்கிறார். ஆனால் நம்முடைய வேலை என்னவென்று சொன்னால், அது அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது எரிந்து கொண்டே இருக்க நம்ம பிரயாசப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இட்ஸ் a human responsibility. ஆண்டவர் அதை ஆரம்பிக்கிறார். ஆனால் அது அவிந்து போகாதபடிக்கு அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் திருச்சபையை ஆண்டவர் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நமக்குள்ளாக இருக்கிற ஆவியின் அனல் தணிந்து போயிருக்கும் என்று சொன்னால் அதை ஆண்டவர் மறுபடியும் தட்டி எழுத்த வேண்டும் என்று சொல்கிறார். Many are losing fire today. இன்றைக்கு பலர் இன்றைக்கு அக்கினியை அவர்கள் அவிந்து போக இடம் கொடுத்து விடுகிறார்கள். ஆகவேதான் ஆதி திருச்சபை அங்கே எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது இப்படியாக சொல்கிறார், நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேர் எனக்கு குறை உண்டு என்று எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் அங்கே சொல்றார். பல காரியங்கள் இந்த சபையில் இருக்கிறது. But they got lost the first love. They lost the fire. அங்கே அக்கினி அவர்கள் இழந்து போனார்கள். ஆதி அன்பு அது அக்கினிக்காக அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்குள்ளாக பற்ற வைத்த அந்த அக்கினி ஒரு நாள் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அது எப்படியோ அது அவிந்து போய்விட்டது. அது ஏதோ ஏனோதானோ என்று எரிந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் அது பற்ற வைக்கப்பட வேண்டும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த அக்கினி அவிந்து போவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. There are many causes for as losing fire. நம்முடைய வாழ்க்கையில அந்த 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 அவிந்து போவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. காரணம் சிலருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உபத்திரவங்கள் மூலமாக அநேகருடைய அக்கினி அவிந்து போய் கொண்டிருக்கிறது. சோதனைகள், வியாதிகள், சவால்கள், உலக கவலைகள், ஏமாற்றங்கள், பொருளாதார நெருக்கடிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகரை இன்னைக்கு அக்கினி அவிய வச்சு விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, திரும்பமாக இந்த அக்கினி பற்றி பிடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சபையில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் பவுல் அப்போஸ்தலன் இருக்கும் பொழுது தீமோத்தேயை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். நீங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The book of 2 Timothy chapter 1 verse number 6. அதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அங்கே பவுல் சிறைச்சாலை இருக்கிறார். அந்த குளிர்ந்த ஒரு சிறைச்சாலை, ரோமன் பிரிசன், a cold Roman prison, but he was in fire for God. அந்த சிறைச்சாலையிலும் his spirit was burning with fire. அவருடைய ஆவி அனலாக இருக்கிறது. ஆனால் தீமோத்தேயை பார்க்கிறார். தீமோத்தேயை குறித்த செய்தி, அவனுக்குள்ளாக சில சோர்வு வந்து விட்டது. ஆவியின் தணல் அங்கே குறைந்து விட்டது. அதை கேள்விப்பட்ட அந்த பவுல் சொல்றாரு,
நீ அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். ஹல்லேலூயா. தீமோத்தேயு சோர்ந்து, ஒருவேளை பவுல் சிறைச்சாலை இருப்பதை குறித்து தீமோத்தேயுவுக்கு சோறு வந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, தீமோத்தேயு பல சூழலுக்குள்ளாக கடந்து சென்றார். நீங்க அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டு கொடாமல் அப்படின்னு சொன்னால், தீமோத்தேயுக்குள்ள ஒரு பயம், என்ன நடக்க போகிறதோ, என்ன செய்ய போகிறனோ என்கிற பயத்திற்கு தீமோத்தேயு இடம் கொடுத்து விட்டார். அது மாத்திரமல்ல, சோர்வுக்கு இடம் கொடுத்து விட்டார். அங்கே 1 தீமோத்தேயுல சொல்லும்பொழுது பவுல் சொல்றாரு, உன் வாலிபத்தை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நிறைய பேர் அவரை அசட்டை பண்ணிவிட்டார்கள். அசட்டை பண்ணுவதற்கு இடம் கொடுத்து விட்டார், சோர்வுக்கு இடம் கொடுத்து விட்டார், மாத்திரமல்ல பயத்திற்கு இடம் கொடுத்து விட்டார். இன்னும் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீமோத்தேயுடைய வாழ்க்கையில சில சரீர பலவீனங்களும் வந்து விட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஆவியின் தணல், அந்த அனலை அது அவித்து போடுகிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஆகவேதான் பவுல் சொல்றார், எழுதுறாரு, நீ என்ன செய்யணுமா, அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் நம்முடைய ஆவியின் அனல் மூட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. அக்கினியை அனல் மூட்டி எழுப்பணும். fan into flame, rekindle the fire என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த அனல் மூட்டி எழுப்பு அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க பதம் வந்து அனோசோபொரையோ அப்படிங்கிற வார்த்தை. அப்படி என்று சொன்னால் rekindle, மறுபடியும் அந்த தணலை அனல் மூட்டு, fan into flame என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லைக் blowing on dying embers until they blaze again. அங்கே அது அப்படியே தக்க எரிஞ்சிட்டு இருக்கத என்ன வச்சு ஊதுறோம், ஊதாங்குழலை வச்சு என்ன பண்ணுவோம், அதை ஊதும் போது அது என்ன பண்ணு, திரும்ப அது எரிய ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் பவுல் அங்கே சொல்றாரு, நீ அதை செய்ய வேண்டும். சிலர் நம்முடைய வாழ்க்கையில many believers start with fire, in a bright fire, but over time discouragement, disappointment and distraction cause that flame to fade. ஏமாற்றங்கள், சோர்வுகள், சில நேரத்தில் உலகத்தின் காரியங்கள், திசை திருப்புதல்கள், இது நமக்குள்ளாக இருக்கிற அக்கினியை அது அவித்து போடுகிறது. இங்க என்ன பவுல் சொல்ல விரும்புறாருன்னா, நீ அனல் மூட்டு. யாரோ ஒருத்தர் வந்து அனல் மூட்டுறதில்ல, நீ அனல் மூட்ட வேண்டும். யாரோ உனக்கு செய்வார்கள் என்று சொல்லி காத்திருக்காதே, நீ அனல் மூட்டு. Do whatever you need to do to put the fire back. Do whatever you need to do to put the fire back. அந்த அக்கினியை மறுபடியும் வருவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய். ஒரு ஆள சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அக்கினி நமக்குள்ளாக வருவதற்கு நம்ம என்னெல்லாம் முயற்சி எடுக்கணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அந்த சொல்ற பார்க்கிறோம். Don't let your fire die. உடைய அக்கினி அவிந்து போக இடம் கொடுக்காதே. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, ஆவியில் அனலாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். Keep your spiritual fervor. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்குது, don't let the fire in your heart go out. Don't let the fire in your heart go out. உனக்குள்ளாக இதயத்தில் இருக்கிற அக்கினி அவிந்து போக இடம் கொடுக்காதே. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, keep yourself fueled and aflame. அதை எப்பொழுதுமே அது எரிந்து கொண்டிருப்பதற்கு முயற்சி செய் என்று சொல்லி 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், 1 தெசலோனிக்கர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, don't put out the spirit's fire. ஆவியை அவித்து போடாதீர்கள். do not put out the spirit's fire. எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் அனலை அவித்து போடுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆவியின் அக்கினியை அந்த அவித்து போடாதிருங்கள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு 2 காரியத்தை சொல்ல போற. ஒன்று, what happens when the believers lose fire? What happens when the church loses fire? சபை அந்த அக்கினியை இழந்து போகும்போது என்ன நடக்குது, ஒரு விசுவாசி அக்கினியை இழந்து போதும் என்ன நடக்குது அப்படின்னு சில காரியத்தை பார்த்து விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்க what to do to keep this fire burning. இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், the title of my message is keep your fire burning. Hallelujah. Keep your fire burning. உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கட்டும். Hallelujah. முதல்ல நான் என்ன பார்க்க போறேன்னா, what happens when the fire goes out? இந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில
அவிந்து போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, worship becomes a ritual instead of relationship. ஆராதனை சடங்காக மாறிவிடுகிறது, உறவாக இருக்காது. ஆராதனை it becomes a ritual. ஏனோ வருகிறோம் வந்துட்டு போறோம் அப்படிதான் இருக்குமே தவிர நம்முடைய வாழ்க்கையிலே அதுல தேவனோடு இருக்கிற அந்த உறவா இருக்காது. அந்த உறவின் அடிப்படையில் ஒன்றும் இருக்காது. நாம் பாடுவோம், செபிப்போம், கொடுப்போம், ஆனா அங்க இருதயம் இருக்காது. இருதயம் அதுல இருக்காது. நீங்க பைபிளில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew 15:8 வாசிக்கிறோம், அவர்கள் தங்களுடைய உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எங்க இருக்குது? தூரமா இருக்கு. இருதயம் எங்கேயோ இருக்குது. வந்து பாடுறோம், ஜெபம் பண்றோம், அறைக்கு வர்றோம், ஆனா இருதயம் அங்க இல்ல. அவர் ஹார்ட் இஸ் நாட் தேர். இருதயம் அங்க இல்ல, அது எங்கேயோ இருக்கிறது, உலகத்தின் மேல இருக்கிறது, கவலையில் இருக்கிறது, பல காரியத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறது. அவர் ஹார்ட் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் வர்ஷிப். அங்கே இருதயம் அங்கே ஈடுபடுத்தப்படவில்லை. பாருங்க, the outward form remains but the inward flame is gone. வெளியே எல்லாம் இருக்குது, ஆராதனைக்கு வந்த மாதிரி இருக்குது, கூட்டம் வந்த மாதிரி இருக்குது, வந்து ஆராதனை நடக்குது, ஜெபம் நடக்குது, பிரசங்கம் எல்லாம் இருக்குது, ஆனா உள்ள என்ன இல்லை? உயிர் இல்லை, இருதயம் இல்லை. ஆகவேதான் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ரெவலேஷன் சாப்டர் 3 verse number 1 நீங்க வாசித்து பாருங்க. அங்கே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சர்தே சபையை குறித்து அங்கே சொல்லும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய், ஆனா என்னவா இருக்கிற? செத்தவனா இருக்கிற. you have a name that you are alive but you are dead அப்படின்னு சொல்லப்படுது. பேர் இருக்குது, உயிரா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா என்ன உள்ள? ஜீவன் இல்லை. ஒரு எல்லா சடங்காக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்தும் சடங்காக மாறிவிடும். the programs will continue, the service will go on, but the spirit, the fire of the spirit is gone. இரண்டாவதாக, secondly, prayer becomes duty instead of delight. Prayer becomes duty instead of delight. ஆவி அந்த அக்கினி அவிந்து போகும்போது ஜெபம் ஒரு கடமையா மாறிடும், இனிமையா இருக்காது. கடமையா மாறிடும், எப்படியா இருக்காது? இனிமையா இருக்காது. விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கதறுகிற அந்த வாழ்க்கை போய்விடும். ஏதோ என்ன பண்ணுவோம்? வார்த்தைகளை பேசி அந்த ரிசைட் பண்ணுவோம். என்னது? we recite without power. திரும்ப திரும்ப அதே வார்த்தைகளை, பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படினே சொல்லிட்டு இருப்போமே தவிர there is no power in our prayer. We don't pray in faith. நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க மாட்டோம். ஆனால் அந்த அக்கினி நமக்குள்ள இருக்கும் பொழுது the prayer becomes passionate. The prayer is alive and effective. ஆகவேதான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் அது பலன் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ணினார், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணார். வானத்திலிருந்து அக்கினி என்ன பண்ணுச்சு? இறங்கி வந்தது என்று 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதி திருச்சபை ஜெபித்தது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் என்னாச்சா? அசைந்தது, அசைந்தது. there was something tangible there. ஏதோ ஒன்று அங்கே நடந்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜெபம் எப்படி இருக்கிறது? அனலா இருக்கணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி போயிருச்சுன்னா ஜெபம் வந்து ஏதோ கடமையா போறோம், ஏதோ ஜெபிக்கணும் அப்படின்னு, ஆனா அதுல என்ன இருக்காது? இனிமை இருக்காது. Thirdly, number 3, when the church, when the believer loses fire, the word of God loses its impact. கர்த்தருடைய வசனம் வாழ்க்கையில கிரியை செய்யாது. நமக்குள்ளாக அக்கினி இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை வரும்பொழுது டவக்கினி நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா அந்த அக்கினி போயிடுச்சுன்னா என்னதாங்கிறது கத்தினாலும் அது என்ன போயிடும்? ஒன்றும் மண்டைக்கு மேலே போன மாதிரி போயிடும், இல்லை தலைக்கு மேலே ஒன்றும் கிரியை செய்யாது. The same Bible that once burned in our hearts becomes just information, not transformation. இந்த என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இந்த 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 சத்தியம் நம்ம வாழ்க்கையை மாற்றின சத்தியம் இப்போ ஏதோ ஒரு தகவலாக மாறி போயிடும். என்னது? ஆபிரகாம் கதை தானே, நமக்கு தெரியாததா? இயேசுடைய கதை தானே, யாக்கோபு கதை தானே, அது அப்படி கதையாக தகவலாக போகுமே தவிர நம்மை வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையை வார்த்தை இழந்து போயிடும். நமக்குள்ளாக அக்கினி இருக்கும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். The word will ignite our hearts. அந்த வார்த்தை நம்மை பற்றி பிடிக்க செய்யும்.
லூக்கா 24:32 சொல்லப்பட்டிருக்கிறது. எம்மாவுஸ் சீஷர்களோடு இயேசு பேசிக்கொண்டு போகும்போது அவர்கள் சொல்கிறார்கள், அவர் வார்த்தையை விவரித்து சொன்ன பொழுது நமக்குள்ளாக இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? பாருங்க, இன்னைக்கு வசனம் வரும் பொழுது நமக்குள்ளாக ஒரு கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம் இல்லாட்டா எங்கேயோ நம்ம அக்கினி இழந்துட்டோம். ஹல்லேலூயா. எந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் பேசலாம். தேவனுடைய வார்த்தை அனைத்துமே ஜீவன் உள்ளது, உயிர்ப்பிக்கக்கூடியது, அனலானது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. யோவான் 6:63 இருக்குது. பாருங்க, அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன கொண்டு வரும்? ஒரு ஜீவனை கொண்டு வரும். ஆனால் அந்த அனல் நம்மகிட்ட இல்லாட்டா அது எங்கேயோ போயிடும். அது அப்படி நம்மளை பற்றி பிடிக்காதது. The word of God will lose its impact in our lives. Number four, when the fire goes out, அக்கினி போகும்போது என்ன நடக்கும்னா, the church loses its passion for souls. ஆத்ம வாஞ்சை இருக்காது. ஆத்ம வாஞ்சை. The fireless church becomes inward focused, concerned more about comfort than conversion. பாருங்க, இந்த அக்கினி, அந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இல்லாத போது நமக்குள்ளாக ஆத்ம பாரம் இருக்காது. என்ன இருக்காது? ஆத்ம தாகம் இருக்காது. நல்லா கவனிங்க, நமக்குள்ளாக ஆத்ம தாகம் இல்லாட்டா அக்கினி இல்லைன்னு அர்த்தம். நமக்குள்ளாக ஆத்ம வாஞ்சை இல்லாட்டா, if we have no burden for souls, we are losing the fire of God in our lives. அது இழந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். பாருங்க, அன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், அந்த அக்கினியை பெற்றவர்கள் அது திருச்சபையில் அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. ஹல்லேலூயா. பயந்து போய் கொண்டிருந்த அந்த பேதுரு, ஒரு சிறு பிள்ளைக்கு முன்பாக இயேசுவை தெரியாது என்று மறுதலித்த அந்த பேதுரு எந்திரிச்சு நின்று சொல்றாரு, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நீங்கள் செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளைக்கு முன்னாடி ஐயோ இயேசுவை தெரியாது, சத்தியம் பண்றான், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. ஆனால் அதே அக்கினி வந்த பிற்பாடு கர்த்தருக்காக வைராக்கியம் எழும்புறான். ஹல்லேலூயா. The people were added to the church. சபைக்குள்ளாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டார்கள். Evangelism stops when the fire stops. Where the fire is gone, there will be indifference. நமக்குள்ளாக ஒரு அலட்சிய போக்கு வந்துவிடும். But where there is fire, there will be outreach. அக்கினி எங்க இருக்குதோ அங்கே ஊழியம் நடக்கும். ஹல்லேலூயா. ஊழிய வாஞ்சை உண்டாகும், ஊழிய தாகம் உண்டாகும், ஊழிய பாரம் உண்டாகும், ஆத்துமாக்கள் மேல் கரிசனை உண்டாகும். இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுறது இங்கே வந்திருக்கிறது மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. இந்த டிவி மூலமாக இந்த ஆராதனை அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அக்கினி ஆண்டவர் பற்ற வைப்பாராக. ஹல்லேலூயா. மறுபடியும் பற்ற வைப்பாராக. Let God rekindle the fire. ஆண்டவர் பற்ற வைப்பாராக. ஐந்தாவதாக என்ன நடக்கும்? When the church loses fire, sin creeps in and the holiness slips away. பாவம் உள்ளே நுழைந்துவிடும், பரிசுத்தம் வெளியே போய்விடும். அக்கினி இழந்து போகும்பொழுது sin creeps in and the holiness slips away. பாருங்க, இந்த அக்கினி அது பரிசுத்தமாக்கக்கூடியது. When the church loses fire, it tolerates what it once rejected or hated. எதை நம்ம ஒரு நாளில் வெறுத்தமோ அதை அப்படியே சகிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதானே என்ன இருக்காது அப்படின்னா, பாவ உணர்வு இருக்காது. நமக்குள்ளாக அக்கினி அவிந்து போகும்போது பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் போய்விடும். பாவத்தை we will start to compromise. We will start to tolerate sin. பாவத்தை சகிக்க ஆரம்பித்து விடுவோம். Where there is no fire, there will be no conviction, no holiness. அக்கினி இல்லாத இடத்துல பாவ உணர்வு இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துக்கத்தை ஏற்படுத்தாது. பாவத்தை குறித்து ஒரு மனஸ்தாபம் வராது. ஹல்லேலூயா. ஆனால் அக்கினி இருக்கும் பொழுது பாவம் பக்கத்தில் வராது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் அது பற்றி உணர்வு வரும். ஐயோ, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு உணர்வு வரும். ஐயோ சீ என்று வெறுத்து அதை தள்ளிவிட்டு ஓடி போவோம். ஆனால் நமக்குள்ளாக அக்கினி இருக்கும்போது பாவத்தோடு கை கோர்த்து போக ஆரம்பிச்சிருவோம். Number 6, when the church loses fire, the enemy will gain ground. Enemy will gain ground. சத்துரு உள்ளே நுழைய ஆரம்பிச்சிருவான். சத்துரு நமக்குள்ளாக அவன் நுழைய ஆரம்பித்து விடுவான். The church without fire becomes a playground for the enemy. அக்கினி இல்லாத சபை, விசுவாசி இறுதி என்னவா இருக்குன்னா சாத்தானுடைய
விளையாட்டு மைதானமாக மாறிடும். என்ன ஆயிரும்? சாத்தானுடைய விளையாட்டு மைதானமாயிரும். ஆனால் அக்கினியாக இருக்கும்போது பக்கத்தில் சாத்தான் வர முடியாது. ஹல்லேலூயா. When the fire of the Spirit burns, Satan cannot stay near. நமக்குள்ளாக அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது சாத்தான் நம்முடைய அருகில் வர முடியாது. கடைசியாக when the church loses its fire, the glory of God will depart. தேவ மகிமை போயிடும். ஹல்லேலூயா. தேவ மகிமை போயிடும். நீங்கள் 1 சாமுவேல் முதல் 4 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். குறிப்பாக 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்தில் அக்கினி அங்கே அணைந்து போய் கொண்டிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்துச்சு. பாவம் உள்ளே வந்து விட்டது, அக்கினி இல்லை. ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசேயுடைய பலிபீடத்தில், மோசே காலத்திலே அங்கே இருந்த அந்த அனுபவம், மகிமை எல்லாம் போயிடுச்சு. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 21ஆம் வசனத்தில் இக்கபோத்தின் அனுபவம், மகிமை போயிடுச்சு. The glory is gone. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? What is a church without God's glory? We're building with people but without power. வல்லமை இருக்காது அங்கே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக தேவ வல்லமையை தருவாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வல்லமையோடு கூட வாழ வேண்டிய வாழ்க்கை, அக்கினியாய் வாழ வேண்டிய வாழ்க்கை. கர்த்தர் நம்மை அனல் மூட்ட வேண்டும். ஹல்லேலூயா. Don't be satisfied with your life. உங்கள் வாழ்க்கையை கொடுத்து திருப்தி அடைஞ்சிடாங்க. இன்னும் நான் அனலாக மாறணும் ஆண்டவரே, இன்னும் அக்கினியாக மாறணும், இன்னும் அக்கினி ஜுவாலையாக மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். யோவான் ஸ்நானனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நான் மாறணும் அப்படிங்கிற ஒரு தாக வரணும். ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பார், வயிற்று வலியை போக்குவார், தலைவலியை போக்குவார், இதை செய்வார், அதை செய்வார்ன்ட்டே ஆண்டவர் என்ன செய்வார்ன்ட்டே இல்லை. கர்த்தருக்காக நான் அனலாக மாறணும். ஒரு சொன்ன பார்க்கலாம், ஆவியிலே அனலாக. Be fervent in your spirit. Hallelujah. Don't put this fire of the Spirit out in your life. வாழ்க்கையிலே அக்கினி இருக்க வேண்டும். ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்றார், the greatest danger to any believer or church is not persecution but losing the fire. The greatest danger to any believer or church is not persecution but it is losing the fire. ஆதி திருச்சபை உபத்திரவத்தை கொண்டு கவலைப்படலை. அவங்க ஃபயராக இருந்தாங்க, உபத்திரவத்தெல்லாம் மேற்கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க, சோர்வுகளை தாண்டி போனாங்க. அக்கினிக்கு கண்ட அவங்க உபத்திரவத்தை கண்டு அவங்க கலங்கி போகலை. ஸோ டோன்ட் லூஸ் ஃபயர். அங்கே சொல்லப்பட்டபடி அனல் மூட்டி எழுப்பு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் அனல் மூட்டி எழுப்புவேன். I will stir the spirit. அந்த ஆவியை அனல் மூட்டி எழுப்புவேன். I will rekindle the fire. இந்த மாதத்திலே do whatever you can. என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்ம ஆவியின் அனலை அனல் மூட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. ஆவியின் அனலை பெற்றுக்கொள்ள வேண்டும். Don't let the fire die. அநேகருடைய வாழ்க்கையில் அது அப்படியே அவிந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 போட்டிருக்குது. அந்த திருச்சபை, லவோதிக்கா திருச்சபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அனலும் இல்லை குளிரும் இல்லை, அனலும் இல்லை குளிரும் இல்லை. there is no fire. lukewarmness அங்கே வந்துருச்சு. வெதுவெதுப்பான ஒரு நிலைமை வந்து விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அனலாயிருங்க, அனலாயிருங்க. ஹல்லேலூயா. stir up. எந்த சோர்வோ, எந்த பிரச்சனையோ, போராட்டங்களோ வாழ்க்கையில் அதை அணைத்து விடுவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம லேவியராகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் what to do, what are the requirements to keep this fire burning? இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அங்கே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு 3 வார்த்தைகள், 3 காரியம் அங்கே அவசியம். 12ஆம் வசனத்தில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி. அக்கினி எங்க தான் இருக்குன்னு சொன்னா பலிபீடம். எல்லாம் சொல்லுங்க, ஆல்டர். ஆல்டர். நம்பர் 1, ஆல்டர் இஸ் required for the fire to keep burning. நம்பர் 2, இரண்டாவதாக 12ஆம் வசனத்தில் அதின் மேல் தகன பலி. பலி. எல்லாம் சொல்லுங்க, பலி. பலி அவசியம். அக்கினி வரணும்னு சொன்னா பலி அவசியம். sacrifice. sacrifice. The second requirement for the fire to keep burning is the sacrifice. மூன்றாவதாக அங்கே இன்னொரு வார்த்தை, கட்டைகளை போட்டு. எல்லாம் சொல்லுங்க, கட்டைகளை போட்டு காலைதோறும் அதன் மேல் எரியும்படி. எல்லாம் சொல்லுங்க, எரியும்படி. Hallelujah. You know, to keep the fire burning, you need to add fuel or the wood
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியம். நம்பர் 1 ஆல்டர், எல்லாம் சொல்லுங்க ஆல்டர், பலிபீடம். இரண்டாவதாக பலி, சாக்ரிஃபைஸ். மூன்றாவதாக ஃபியூவல், இல்லாவிட்டால் கட்டை. இந்த 3 இருக்கணும். நம்பர் 1 முதலாவதாக நம்பர் 1 ஆல்டர். ஆல்டர். So these are the 3 essentials for the believer's spiritual fire to burn continually. பாருங்க, பலிபீடம் இல்லாம அக்கினி இறங்காது. Every fire needs a place to burn. Without an altar there can be no fire. பலிபீடம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி வராது. பலிபீடம் வேணும். அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அக்கினி வரணும்னு சொன்னால் அங்கே ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் ஒரு பலிபீடமாக இருக்க வேண்டும். பலிபீடம் என்று சொன்னால் ஏற்கனவே போன வாரத்தில் நான் பேசினேன். இட்ஸ் a meeting place with God. It's a place where man and God meet. மனிதனும் தேவனும் சந்திக்கிற ஒரு இடம் தான் எனது பலிபீடம். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு இடம். It's a place of worship. It's a place of prayer. பலிபீடம், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை தேடுகிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை சந்திக்கிற ஒரு இடம் நமக்கு தேவை. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ளாக அந்த அக்கினி அனல் மூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனை சந்திக்கிற இடம் இருக்க வேண்டும். அனுதினமும் every day we need to meet with God. Every day we need to worship God. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு முறை ஒரு மனிதன் இப்படியாக சொன்னான், I am too busy to pray அப்படினானா. அடுத்தவன் சொன்னாரா இன்னொரு ஆளு, that's like saying you are too busy to breathe அப்படினாரா. ஜெபம் பண்றதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, உனக்கு மூச்சு விடவே நேரம் இல்லையா அப்படின்னு கேட்டாரா. என்னது, மூச்சு விடவே நேரம் இல்லையா? பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஜெபம் என்பது மூச்சு. ஹalleluya, தேவனை தேட வேண்டும். இன்னைக்கு அநேகர் மூச்சு திணறிட்டு இருக்கிறோம். அநேகருடைய உயிர் போற மாதிரி இருக்குது. ஆண்டவர் அனல் மூட்ட சொல்றாரு. ஹalleluya, the altar determines the flame. பலிபீடம் தான் அந்த அக்கினியை முடிவு செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். நீங்கள் வேதத்தில் எங்க வாசிக்கிறோம் அல்லவா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், before the fire could fall there had to be an altar in order. அங்கே பலிபீடம் செப்பனிடப்பட்ட நிலைமையிலே சரியான நிலைமையில் இருக்க வேண்டும். அங்கே நீங்க பாருங்க, வேதம் என்ன சொல்கிறது? அங்கே எலியா என்ன செய்தாரா? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். கர்த்தருடைய பலிபீடத்தை, அந்த பலிபீடத்தின் மேல் தான் அக்கினி இறங்கி வந்துச்சு. ஹalleluya, அக்கினி சும்மா எங்கேயோ இறங்கி வரல. அக்கினி எங்கேயோ தரையிலையோ மண்டையில இறங்கி வரல. அக்கினி எங்க இறங்கி வந்துச்சு? பலிபீடத்தின் மேல் இறங்கி வந்துச்சு. ஹalleluya, தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள், தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, தனிப்பட்ட ஆராதனையின் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, என்னமாக சபை, இந்த பலிபீடம் கர்த்தரை சந்திக்கிற இடம் சரியாக இருக்க வேண்டும். ஹalleluya, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பலிபீடம் சரி செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். In many lives and ministries today the altar has been neglected or broken. அநேகருடைய வாழ்க்கையில பலிபீடம் தகர்ந்து போயிருக்கலாம். ஜனவரி மாதம் இருந்த வைராக்கியம் எங்கே? கடந்த நாட்களில் இருந்த அந்த அக்கினி இன்னைக்கு எங்கே இருக்கிறது? எரிந்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம மறுபடியும் அதை அனல் மூட்டணும்னு சொல்றாரு. ஹalleluya, ஹalleluya, no prayer, no private devotion, no time for God. ஒரு ஜெபத்துக்கு நேரம் இல்லை, தனி தியானத்துக்கு நேரம் இல்லை, கர்த்தருடைய காரியங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அக்கினி அவிந்து போறது தான் செய்யும். நம்ம வாழ்க்கையில பலிபீடம் அவசியம். எல்லாம் சொல்லுங்க பலிபீடம். Hallelujah, altar. We need to meet with God. When was the last time you met with God and God spoke to you? கடைசியில கர்த்தரோடு நம்ம எப்போ சந்தித்தோம்? கர்த்தர் நம்மோடு பேசினாரா? ஆண்டவருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா? இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சடங்காக இருக்கிறதா? ஆண்டவரை தேடுகிற அனுபவம். ஆல்டர். நம்பர் 2 பலி. முதல்ல சொன்னேன், no altar, no fire. Number 2, no sacrifice, no fire. The fire falls only where there is a fire. அக்கினி அத எங்க இறங்கும்னு சொன்னா பலியே இருக்கிற இடத்துல இறங்கும். நீங்க லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, லேவியராகமம் 9:24 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தில் இருந்த தகன பலியை எரிக்க விடுவதற்காக இறங்கி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க,
ஆல்டர்னா இட்ஸ் a place of devotion, meeting with God. சாக்ரிஃபைஸ்க்கும் போது இட்ஸ் a price of devotion. நாம் அதற்காக செய்ய வேண்டிய கிரயம். அக்கினி நமக்குள்ளாக எரிய வேண்டும் என்று சொன்னால் சில கிரயம் செலுத்தணும். Many are not willing to pay the price. No, we want to have a casual Christianity. இன்றைக்கு ஏதோ சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏனோ தானோ நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கல. ஹல்லேலூயா. இவன் வித்தியாசமானவன், இவன் இயேசுவை பிரதிபலிக்கிறவன், இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு கிறிஸ்தவன் என்கிற அந்த நிலைமைக்கு நம்ம மாற வேண்டும். பாருங்க, பலி ரெண்டு காரியம் சொல்லுவேன். நம்பர் 1, நம்மையே பலியாக கொடுக்கணும். ரெண்டாவது, ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். We have to place ourselves as a living sacrifice. நம்மையே பலியாக கொடுக்கணும். நமக்குள்ளாக அக்கினி எரிய வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்க கொடுக்காதபடிக்கு நமக்குள்ளாக அக்கினி பற்றி பிடிக்காது. நிறைய பேர் தங்களை கொடுக்கறதில்ல, ஏதோ காணிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவருக்காக 100க்கு 100. பாருங்க, many want the fire but few are willing to be consumed. அங்கே பலிபீடத்தில் ஆண்டவரே என்னை முற்றிலுமாக எரிய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில் தான் கர்த்தருடைய அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரண்டர். அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். பலி எங்கப்பா? பலி, where is the fire? You have prepared everything for altar. The wood is there, the altar is there, but where is the sacrifice? அவர் சொல்லல. கடைசி அவர் நீதான் பலி. ஹல்லேலூயா. நாம தான் பலி. ஆண்டவருக்கு முற்றிலுமாக 100க்கு 100 கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்மை பலிபீடத்தில் வைக்க வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, present your bodies as a living sacrifice, holy and acceptable to God. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் என்று பவுல் சொல்ல நம்ம பார்க்கிறோம். நம்மையே முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். யார் தங்களை 100க்கு 100 ஒப்பு கொடுக்கலையோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அக்கினியாக பிரகாசிக்க முடியாது, நம்மை அக்கினியாக மாற்ற முடியாது. Not my will God but thine be done. என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவது. ஹல்லேலூயா. சரண்டர்ட் லைஃப், முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் அதை தேடுகிறார். சரண்டர் யுவர் வில், சரண்டர் யுவர் டைம், டேலண்ட் அண்ட் ட்ரெஷர். உங்களுடைய நேரம், உங்களுடைய பணம், உங்களுடைய தாளந்துகளை ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்க வேண்டும். பலியாக கொடுக்கணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது பலி செலுத்தணும். பலி செலுத்தணும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆடு மாடு அதெல்லாம் கேட்கல. ஆண்டவர் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தணும். ஆவிக்குரிய பலி எங்கெல்லாம் செலுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவ அக்கினி இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பலி, ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உயர்த்திக்கிட்டே இருக்கணும். ஆராதிக்கிற இடத்துல கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. துதிக்கிற இடத்துல கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் நிமித்தம் எப்பொழுதும் அவருக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதடின் கனி ஸ்தோத்திர பலி. 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம், ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. sacrifice of praise. இந்த துதி எழும்ப 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 அக்கினி இறங்கி வருகிறது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, sacrifice of prayer, ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பலியாக இருக்கிறது. ஜெப தூபமாக போகிறது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் இப்படிப்பட்ட பலியின் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். எல்லாருக்காக ஜெபிக்கிற ஜெபம், பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் அது பலியாக இருக்கிறது. மாத்திரமல்ல, தியாகமாக கொடுக்கிற வாழ்க்கை, கொடுக்கிறது. கிவிங் இஸ் a sacrifice. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, ஆண்டவருக்காக தியாகத்தோடு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை யாரு? பிலிப்பு பட்டணத்தார் அதிகமாக பொருளாதாரத்தில் உதவி செய்தார்கள். அதை குறித்து பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் கொடுத்த அந்த காணிக்கை சுகந்த வாசனையான பலியாக தேவ சமூகத்தில் இருக்கிறது. சுகந்த வாசனையான பலி. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் எப்படி மொழிபெயர்க்கலாம்? இங்கே பலின்னு பார்க்குறவே. ஆனால் சாக்ரிஃபைஸ்னா என்ன?
தியாகம், தியாகம், கிரயம், தியாகம். Where there is no sacrifice, we cannot expect the fire to be kept burning. அது 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 எப்பவுமே அது எரிந்து கொண்டு இருப்பதற்கு நம்ம தியாகம். என்ன கிரயம் செலுத்தி இருக்கிறோம்? ஜெபம் பண்ணுவதற்கு கிரயம் செலுத்தணும். வேதத்தை வாசிப்பதற்கு கிரயம் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில கிரயம். When was the last time you sacrificed for God? ஆண்டவருக்காக நாம் எப்போ கடைசியாக கிரயம் செலுத்தி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில கிரயம் செலுத்த ஆரம்பிங்க, அக்கினி நம்மை பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சாக்ரிஃபைஸ். முக்கியமாக நம்மையே பலியாக கொடுத்தல், பலி செலுத்துதல். ஹல்லேலூயா. நம்மையே பலியாக கொடுத்தல், பலி செலுத்துதல். இந்த ரெண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அக்கினியாக நம்மை மாற்றுகிறார். அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக இன்னும் முக்கியமான ஒன்று, the wood, fuel is very very important. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கட்டைகளை போட்டு அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க. the priest shall burn wood on it every morning. தினந்தோறும் காலைதோறும். the fire could not keep burning without fresh wood. அங்கே புதுசா அங்கே அக்கினி அந்த கட்டை இல்லாட்டா அது எரியாது. the priest duty என்னன்னு சொன்னா டெய்லி, எல்லாம் சொல்லுங்க டெய்லி, காலைதோறும், வாரந்தோறும் இல்ல, மாதந்தோறும் இல்ல, வருஷந்தோறும் இல்ல, தினந்தோறும். ஹல்லேலூயா. sustaining the fire, sustaining. அது கட்டையை போட்டுக்கிட்டே இருந்தாதான் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? வாட் இஸ் அவர் wood today? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும், வாசித்துட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் வசனம் போய்கிட்டே இருக்கணும். வசனம் உள்ள வெளியே வந்துருச்சுன்னா அக்கினி கவனிச்சிடும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 39:3, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 23:29 தேவனுடைய வார்த்தை அக்கினியாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 23:29, the word of God, add the word of God every day in your life. தினந்தோறும் கர்த்தருடைய வசனம், ஹல்லேலூயா, எவ்வளவு நமக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறதோ அக்கினியாக மாறிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. அக்கினி. இரண்டாவதாக prayer draws down divine oxygen. அக்கினி எரியறதுக்கு பிராண வாயு அவசியம். ஆக்சிஜன் இல்லாமல் அக்கினி எரியாது. அப்போ பாருங்க, அந்த ஜெபம், இட்ஸ் ஆல்சோ லைக் a fuel and also an oxygen. பாருங்க, இது அக்கினியா இருக்கிறது. fire cannot survive without oxygen. நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்தை கொண்டு நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை நம்ம எப்பவுமே செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் மலைப்பிரசங்கத்தில். என்ன தெரியுமா? 3 காரியம். இட் should be a regular discipline, regular habit of a child of God. என்ன சொல்லுங்க? 3, giving, கொடுக்கணும். 2வது ஜெபம் பண்ணணும். 3வது உபவாசம் பண்ணணும். அதான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. when you give, when you pray, when you fast. இந்த 3 இட்ஸ் நாட் இஃப் யூ ஃபாஸ்ட். நீ ஜபித்தால் கொடுத்தால் அல்ல, நீ ஜபிக்கும் பொழுது. அப்போ என்ன, இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில் பங்காக மாறணும். ஜபம், கொடுக்கிறது, இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த அக்கினி அவியாதபடி இருக்கும். அப்புறம் ஃபெலோஷிப். அடுத்ததாக முக்கியமானது ஃபெலோஷிப். சபை ஐக்கியம் அவசியம். சபை விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிக்கிற அனுபவங்கள், ஆலயத்துக்கு வருகிற அனுபவங்கள், சேர்ந்து ஊழியம் செய்கிற அனுபவங்கள் நமக்கு தேவை. ஐசோலேஷன் வீக்கன்ஸ் த ஃப்ளேம்ஸ். தனித்து இருப்பது அக்கினி என்ன பண்ணிடும்? அது தனிச்சு போடுறோம். பட் டுகெதர்னஸ் மல்டிப்ளைஸ் த ஃபயர். 2 பேர் சேரும் பொழுது, ஆகவே தான் நீங்கள் வாசிக்கிறோம். இங்கே பிரசங்கி 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2 பேர் சேர்ந்திருந்தா என்ன உண்டாகுமா? அனல் உண்டாகும். சொல்லுங்க பார்க்கலாம். அனல் இப்போ வரும் 2 பேர் சேர்ந்து இருக்கும் போது, ஐக்கியப்படும் பொழுது, சபையோடு ஐக்கியப்படும் பொழுது. A single log burns for a while. ஒரு கட்டை கொஞ்ச நேரம் தான் எரியும். But when many logs come together, the fire grows stronger. நிறைய கட்டைகள் வரும்பொழுது அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் சேர்றதில்லை மற்றவங்களோடு, மற்றவங்கள்ட்ட சேர்ந்து ஜெபிக்கிறதில்லை, ஆலயத்தின் ஊழியத்தில் பங்கு பெறதில்லை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் நல்லா பேசணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பீக் இன் டங்ஸ். அது நம்ம அக்கினி அனல் மூட்டிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை. என்றைக்கோ நான் அந்நிய பாஷை வரத்தை பெற்றேன்.
பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற பொழுது அப்படின்னு இல்லை. டெய்லி கண்டினியூ டு ஸ்பீக் இன் டங்ஸ். நம்ம அந்நிய பாஷைகளை பேசி பேசி ஜெபிக்கும் பொழுது we commune with God, we have fellowship with God, we speak with God. ஆண்டவரோடு பேசுகிறோம் அந்நிய பாஷைகளை. increase your time of speaking in tongues. என்ன அதிகமாக என்ன பண்ணுங்க, பவுல் சொல்றார், உங்களை எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அந்நிய பாஷைகள் நிறைய பேசுங்க. ஹல்லேலூயா. நடக்கும்போது போகும்போது அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அக்கினி நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த 3 ரொம்ப அவசியம். என்னெல்லாம் போட முடியுமோ ஆண்டவரே, அதை பவுல் அங்கே சொல்கிறார், தீமோத்தேவே நீ அனல் மூட்டு, நீ அனல் மூட்டு, நீ தான், யூ ஹாவ் டு கிண்டல், யூ ஹாவ் டு ஸ்டர் அப், நீ தான் என்ன பண்ணணும், அதை அனல் மூட்டணும்னு சொல்கிறார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் திருச்சபையாக கர்த்தருக்காக அக்கினியாக மாறணும். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் அக்கினி அது அப்படியே ஏதோ அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது. அது அனல் மூட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியை அவித்து போடாதிருங்கள், அனலாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம்.